பார்ப்பதற்கு வேறு வேறு தாவரம் தன்மைகளில் ஏதோ ஒரு வடிவத்தில் பொருந்தி போகக்கூடிய ஒரு தன்மையை எடுத்து பதிவாக நம்ம இட்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இது 43வது பதிவு. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த செடி பிரம்மத்தண்டுன்னு பேர். இதனுடைய பொதுவான தன்மை என்னென்னா, கிளைப்பகுதியை ஒடித்தோம்னா மஞ்சள் நிற பால் வரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. மானபாத்த பூமியில் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த குறுக்கு முத்தினுடைய தண்டு பகுதியை நம்ம ஒடித்து பார்த்தோம்னா அங்கே மஞ்சள் நிற பால் வரக்கூடிய தன்மையை நம்ம பார்க்குறோம். இதே மஞ்சள் நிற தன்மை வரக்கூடிய அடுத்த ஒரு செடி பூவரசு மரத்தினுடைய அந்த பூப்பகுதியினுடைய காம்புகளை நீங்கள் ஒடித்து பார்த்தாலும் பால் வராது. கிளைப்பகுதியும் இல்லைன்னா இலைப்பகுதியை எந்த பகுதியை ஒடித்தாலும் பால் வராது. நம்ம சின்ன வயசில் பம்பரம் விளாடுறது பழக்கம் இருக்கு இல்லையா, அதனுடைய காய்ப்பகுதியை தான் பம்பரமாக விளாடுவாங்க. இந்த காய்ப்பகுதியை நம்ம தட்டணும் அப்படின்னு கேட்டால் அங்கே மஞ்சள் நிற பால் வரக்கூடிய தன்மையை பார்க்குறோம். இந்த 2 செடிகளுக்கான ஒப்புமை என்பது மஞ்சள் நிற பால் வரக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறது. அடுத்து ஒரு பதிவில் நம்ம சந்திப்போம். நன்றி, நட்புறவு.